கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ஏகதந்தாய தத்புருஷாய உத்மகே வகருந்தாய தீமதன்னோ வந்தி பரசோதியா. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து நல்ல ஒரு வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, வெற்றி உங்களுக்கு, வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். வெற்றி உங்களுக்கு. இன்று பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு அக்டோபர் மாத பலன்கள். 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள், 4 திக்குகளிலும் இருந்து, 4 திசைகளிலும் இருந்து, 4 பக்கமும் இருந்து நல்லதொரு யோகத்தை வழங்குகின்ற 4 கிரக மாற்றங்கள், 4 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகின்றது? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யோக அமைப்புகள். சிறந்ததோர் எதிர்பார்ப்பு, உலகத்தை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு சிறந்த மாதம் அக்டோபர் மாதம் என்பது. அதாவது புரட்டாசி 15 நாட்களும், புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை காலப்புருஷ தத்துவப்படி காலப்புருஷனுக்கு 6ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி ராசியில் 15 நாட்கள். சூரியன் இதற்கு கதாநாயகன். ஒவ்வொரு மாத பலன்களை நாம் பார்க்கும் பொழுது அதற்குரிய கதாநாயகன், கிரகத்தின் தலைவன், எல்லா கிரகங்களுக்கும் தலைவன் கதாநாயகன், நவநாயகத்தின் அதிபன். அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் மிகவும் சிறந்த ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் எப்படிப்பட்ட யோகத்தை வழங்கப் போகிறார் என்பதை அவரை மையமாக வைத்து இந்த புரட்டாசி மாதம் 15 நாட்கள், 15 டு புரட்டாசி 15லிருந்து புரட்டாசி 31 வரை, ஆக ஐப்பசியில் 15 நாட்கள். ஆக புரட்டாசி என்பது ரணம், ரோகம், துன்பம், தொழில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக இழப்பு, இடமாற்றம், இதை ஏற்படுத்துவது புரட்டாசி மாசம். ஆக வேலை இழந்தவருக்கு உத்தியோகம் கொடுப்பது ஐப்பசி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது, பேசி முடிப்பது, வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவது இந்த ஐப்பசி மாதம். ஆக இடமாற்றத்தை கொடுத்து நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய, போதும் இப்போ அந்த கம்பெனியில் வேலை பார்த்தது போதும், வேற கம்பெனிக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் இவன் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் மேலதிகாரி, இந்த மேனேஜர்கிட்ட வேலை பார்க்க முடியாது, மனுஷனாவே இவன்ட்டு போனா போதும், இந்த கம்பெனிலேருந்து போனா போதும், நமக்கு இருக்க திறமைக்கு இவன்ட்டெல்லாம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு நிறைய உருவாக்கக்கூடிய புரட்டாசி மாதம். நல்ல உத்தியோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் இடமான ஐப்பசி மாதம். புதன் வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவன். சுக்கிரன் மன திருப்தியோடு உத்தியோகத்தை தரக்கூடியவன். ஆகவே இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனையாகக்கூடிய யோகம். அவ பரிவர்த்தனை என்றால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும். சிறப்பாக இந்த கிரக அமைப்புகள் 4 கிரக அமைப்புகள்
4 கிரக மாற்றங்கள். இதை பற்றி இப்ப அற்புதமாக தெளிவாக, அதாவது 1/10/2025 புதன் துளாராசிக்கு மாறுகிறார். 8/10/2025 குருவினுடைய பயிற்சி, குட்டி பயிற்சி, குருவினுடைய குட்டி பயிற்சி, கொட்டி கொடுக்கும் பயிற்சி. அடுத்து 10/10/2025 சுக்கிர பயிற்சி. 27/10/2025 செவ்வாய் பயிற்சி. இப்படி 4 கிரகங்கள் 4 திக்குகளிலிருந்து 4 திசைகளிலிருந்து அற்புதமான யோகங்களை வழங்கப் போகின்றது. அதை பற்றி அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த இடங்களில் அமர்ந்து என்னென்ன யோகங்களை உங்களுக்கு என்னென்ன காரகத்துவ அடிப்படையில் என்னென்ன கிரக வலிமையோடு பார்த்தவன் நின்றவன் பார்த்து பலன் சொல்லும் அற்புதமான கிரக அமைப்புகளோடு உங்களுக்கு தெளிவான முறையில் ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை சிறப்பான விளக்கத்துடன் உங்களுக்கு தந்து இந்த அக்டோபர் மாத பலன்களை நாம் தொடங்குவோம் எல்லா ராசிக்கும். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன் நேயர்களே, பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சோதனைகள், வேதனைகள்லாம் இருக்கும். அதை கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கல. கல்யாணம் முடியாமல் இருக்கல, நான் கல்யாணம் முடிய மாட்டேங்குது, என்னடா வேலை கிடைக்க மாட்டேங்குது, தொழில் ஏன் இப்படி மோசமாக போகுது, ஏன் இவ்வளோ கடனுக்கு மேலே கடன் ஆகுது, ஏன் கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் இருக்கு, 4 பேர் மூஞ்சில் முடிக்க முடியல, நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, இப்படிலாம் வேதனைகள் இருந்தால் கீழே நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடந்தே திரும். பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப எல்லா ராசிக்குமே அக்டோபர் மாத பலன்களை சிறப்பாக 4 கிரக பயிற்சியினுடைய மாற்றங்களை பார்ப்போம். அக்டோபர் மாத பலன்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் மாத பலன்கள் சிறந்த உயர்வு, சிறந்த ஒரு வாழ்க்கை, சிறந்த திருமண யோகம், சிறந்த பதவி யோகம், சிறந்த தொழில் யோகம், பேரும் புகழும், நீங்க செய்கின்ற தொழில் பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற, ஒரு அதிரடி மாற்றம் ஏற்படுகின்ற 4 கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றப் போகின்றது. இந்த 4 கிரக பயிற்சிகள் எந்தெந்த கட்டங்களிலிருந்து, எந்தெந்த ராசிகளிலிருந்து என்னென்ன யோகங்களை வழங்குவதற்காக எந்தெந்த இடத்திற்கு பயிற்சி ஆகின்றது என்பதை ஆதாரபூர்வ விளக்கத்துடன் தெளிவாக விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். டிக் பண்ணாம நல்ல கவனமா பொறுமையோடு பாருங்க. மகர ராசி நேயர்களே, முதலில் நல்ல கவனிங்க. முதல் பயிற்சி, 4 முக்கிய பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகின்றது. அதில் முதல் பயிற்சி, புதனாகப்பட்டவன் மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது உங்களுக்கு மகரத்துக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 6 8க்குரியவன். அந்த மகர ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு போறான். மகர ராசிக்கு இதுவரை 7 8 9ஆம் இடத்தில் இருந்த புதனாகப்பட்டவன் 10ஆம் இடத்திற்கு, தசமஸ்தானத்திற்கு ஒரு தொழில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், பதவி மாற்றம், வேலை இழப்பு, வேலை பெறுவது, ஒரு வேலை இழந்து இன்னொரு வேலை பெறுவது. ஏனென்றால் மகரத்திற்கு 6க்குரியவன், மகரத்துக்கு 6க்குரிய புதன் 1/10/2025 அன்று 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக புதிய பதவி பெற, அதாவது ஒரு மாற்றம் என்பது யோகத்தோடு மாறும். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, இடம் மாற்றம், வேலை வாய்ப்பு, முன்னேற்றம், பதவி உயர்வு, இடம் மாற்றத்துடன் என்பது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். முதலில் அடுத்ததாக அதே நேரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கலாம். தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிதாக ஒரு வியாபாரம், தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் நிச்சயமாக ஏற்படும்.
அடுத்ததாக மகர ராசினியர்கள் உங்களுக்கு அடுத்த பயிற்சி என்பது, அதாவது 8/10/2025 3/12க்குரிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 7ஆம் இடம் சுபஸ்தானம், சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு இடம், திருமண யோகங்கள், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பதவி. அதாவது நல்லா கவனிக்கணும், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம்தான் 7ஆம் இடம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக காலப்புருஷ தத்துவப்படி 9/12க்குரியவர், 9/12க்குரியவர் உங்களுக்கு 12ஆம் ஸ்தானத்தின் அதிபதியாகி அவர் சப்தமஸ்தானம் என்று மகரத்துக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கு வருவதால் நிச்சயமாக வெளிநாட்டு பயணம் என்பது நிச்சயமாக ஏற்படும். வெளிநாட்டில் சாதாரண சம்பளம் இல்லை, குறைஞ்சது 5 லட்சம், 2.5 லட்சம், குறைஞ்சது 2 லட்சம், கூடுனது 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள், சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல பதவி கிடைக்கும், வெளிநாட்டு பதவி, நல்ல செல்வ செழிப்புடன் திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர பாக்கியம், நிச்சயமாக அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு 8/10/2020 குருவினுடைய அதிச்சார குரு பெயர்ச்சி. இதனால் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். அதிரடி அதிர்ஷ்டம். சரி, அடுத்த பயிற்சி சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு மகரத்திற்கு 5/10க்குரியவனாகி 5/10க்குரியவனாகி 9ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் சிம்ம ராசியிலிருந்து 9ஆம் இடம் கன்னி ராசிக்கு வரார். அப்ப ஏற்கனவே கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மகரத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்ப 9ஆம் இடத்துல யார் இருக்கா? 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ 9ஆம் இடத்துக்குரிய புதன் கன்னியில ஏற்கனவே 1ஆம் தேதியை பயிற்சி அடைஞ்சிட்டார். அப்ப இது பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வீட்டில் புதனும், அதாவது துலா ராசி சுக்கிரன் வீட்டில் புதன், கன்னி ராசி புதன் வீட்டில் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி தான் 10/10/2025. ஆக இது பரிவர்த்தனை யோகமா? அதாவது கன்னியில சுக்கிரன் நீசம், நல்லா கவனிக்கணும். நீசம் பரிவர்த்தனை யோகம் ஆகிவிட்டால் உச்ச பலனை செய்யும், மறந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள், எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறது பார்த்தீர்களா? ரொம்ப பிரமாதமான ஒரு கிரக மாற்றங்கள். 4 கிரக பயிற்சிகள் என்பது சாதாரண பலன்களை கொடுக்கவில்லை. இது ஆதாரபூர்வ கிரக மாற்றங்கள், ஆதாரபூர்வத்துடன் உங்களுக்கு விளக்கங்கள் தரப்படுகின்றது. பரிவர்த்தனை யோகம், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பல செல்வங்களை, பல பதவி யோகம், பல வியாபாரத்தில் பதவி யோகத்தையும், வியாபாரத்தின் முன்னேற்றத்தையும், செல்வத்தையும், நல்ல திருமண வாழ்க்கையும், நல்ல புத்திர பாக்கியத்தையும் தரப்போகின்றது. பூரிய சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா அடுத்து பூமிகாரன் வரார். அடுத்த பயிற்சி பூமிகாரகன் செவ்வாய். மகரத்துக்கு 4/11க்குரிய வீடு, வாசல், வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயாகப்பட்டவன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு ஆட்சி வருகிறார். அந்த ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு, உச்சம் பெற்று குரு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதனால் உங்க குடும்பத்தில் சகோதரர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையும். சகோதரர்கள் நல்ல யோகத்தை அடையலாம், நல்ல நன்மைகளை அடையலாம். சகோதரருடைய வளர்ச்சியும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அவருடைய முன்னேற்றம் சிறந்த முன்னேற்றமாக, ஆச்சரியப்படக்கூடிய முன்னேற்றமாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும். ஆனால் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய முன்னேற்றம் சிறப்பு பெறுகின்ற ஒரு சிறந்த அக்டோபர் மாதம். அதில் மாற்றமே கிடையாது. 4 பயிற்சிகளுடைய விளக்கங்களை சரியான விளக்கத்துடன் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இது நிச்சயமாக 100% பேருக்கு அப்படியே நடக்கும். ஒரு 20% உங்களுடைய ஜாதகத்தில் மோசமான தசா புத்திகள், பாவ கிரகங்களுடைய தசா புத்திகள் என்னதான்
நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே நம்பரை நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? அது ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, ரொம்ப நாள் குழந்தை இல்லை, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், தொழில் பந்தமாகிட்டு இருக்கு, கடன் பிரச்சனைகள், இப்படி நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தால் என்ன, கண்டிப்பாக எந்த நல்லா கவனிங்க, நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் தான் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். அதை மறந்துடக்கூடாது. அது எப்போ நிவர்த்தியாகும் என்பதை அவர் எழுதி வைத்திருப்பார். அதை சரியாக கணித்தால் உங்கள் வாழ்க்கை சரியாக அந்த யோகம் ஏற்படும். கீழே நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.